மீண்டும் கிறிஸ்துமஸ் நேரம் வந்துவிட்டது. சாண்டா கிளாஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சிவப்பு கோட், நீட்டிய வெள்ளைத்தாடி, தொப்பி எல்லாம் நமக்கு பரிச்சயமானவை. உண்மையில் தேவை பச்சை, சிவப்பு அல்ல. இதற்கு ஒரு வரலாறு உண்டு. இந்த சாண்டா கிளாஸுடன் தொடர்புடைய வரலாறு. உங்களில் சிலருக்கு அதன் வரலாறு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்காக இதோ. 4ஆம் நூற்றாண்டில் கிரீஸில் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸ், நிக் என்று அழைக்கப்படும் பிஷப் இருந்தார். இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. நிக்கோலஸ் ஏதென்ஸுக்கு அருகிலுள்ள ஒரு ஏழை கிராமத்தில் பிஷப்பாக வாழ்கிறார். அவர் மிகவும் வயதான பணக்காரர். நிறைய பணம் இருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு வீட்டில் சாது ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்தனர். அந்த காலகட்டத்தில் வரதட்சணை கொடுப்பது கட்டாய நடைமுறையாக இருந்தது. வரதட்சணை கொடுக்கவில்லை என்றால் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டியதில்லை. வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து கொண்டால் அவளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று சொல்வது கடினம். சில சமயம் அவள் வேசியாக இருக்கலாம். இவையெல்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டுள்ளன. இந்த ஏழையிடம் தன் மூத்த மகளின் திருமணத்திற்கு வரதட்சணை கொடுக்க பணம் இல்லை. நிக்கோலஸ் பிஷப் யாருக்கும் தெரியாமல் இரவில் சில தங்க நாணயங்களை எடுத்து அந்த வீட்டின் ஜன்னல் வழியாக வீசினார். இதெல்லாம் யாரும் கேட்காமலும் பார்க்காமலும் அதிகாலையில் நடந்தது. குடும்பத்தினர் கண்விழித்து பார்த்தபோது தங்க காசுகள் சிதறி கிடந்தது. அதனுடன் இனிப்பும் வழங்கப்பட்டது. இதையெல்லாம் குடும்பத்தினர் கைப்பற்றினர். அதனால் அவளது திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்போது 2வது மகளுக்கு திருமணம் நடக்கும் நேரம் வந்தது. முன்பு போலவே பிஷப் நிக்கோலஸ் அவரது வீட்டிற்கு சென்று யாரும் அவரை பார்க்காமல் மீண்டும் தங்க காசுகளை சிதறடித்தார். அதனால் 2வது பெண்ணின் திருமணம் நடந்தது. இதனால் சிறுமியின் தந்தை மற்றும் குடும்பத்தினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவர்களுக்கு இவ்வளவு உதவி செய்வது யார்? இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. யார் உதவி செய்கிறார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. அதனால் 3வது பெண்ணின் திருமணத்திற்கு நேரம் வந்தது. அப்போது அவர் இரவில் தூங்கவில்லை. ஏனெனில் இம்முறையும் தங்க நாணயங்களை விநியோகிக்க ஒருவர் வருவார். இந்த நேரத்தில் நீங்கள் யாரையாவது கண்டுபிடிக்க வேண்டும். எனவே பணம் கொடுக்க வந்த பிஷப் கண்டுபிடிக்கப்பட்டார். அப்போது பிஷப் அவரிடம் ஏதோ சொன்னார். அதாவது, நான் செலுத்துகிறேன் என்று உலகம் அறியக்கூடாது. இந்த தகவல் கண்டிப்பாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். இது அடிப்படையில் சாண்டா கிளாஸின் வரலாறு. ஆனால் பின்னர் அது பெரிய அளவில் பிரபலமடையவில்லை. அப்படி ஒரு புராண கதை இருக்கிறது என்றுதான். கிரேக்கத்தில் பிஷப் நிக்கோலஸ் தொடர்பாக சில சடங்குகள் இன்னும் நடத்தப்படுகின்றன. சில ஐரோப்பிய நாடுகளிலும் ஊடுருவ ஆரம்பித்துள்ளது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவில் 3 அல்லது 4 எழுத்தாளர்கள் கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, பிஷப் நிக்கோலஸ் என்றால் என்ன, இந்த சாண்டா கிளாஸ் என்ன என்று புத்தகங்களை எழுதிய போது அது உலகளவில் பிரபலமானது. அதனுடன் தொடர்புடைய வரலாறு உள்ளது. ஒருவேளை அந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அமெரிக்காவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அடிப்படையில் புராட்டஸ்டன்ட்கள். அவர்கள் பழமைவாதிகள் மற்றும் கத்தோலிக்கர்களிடமிருந்து பிற நாடுகளில் இருந்து வருகிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் அவர்கள் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் டச்சு, பிரெஞ்சு, கிரேக்கம் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்த நிக்கோலஸை ஏற்க மறுத்துவிட்டனர். இந்த புராட்டஸ்டன்ட் நம்பிக்கையில் மத்தியஸ்தர்கள் போன்ற குணாதிசயங்கள் இல்லை. அதனால் அவர்களுக்கு ஒரு சின்ன கடவுள் தேவையில்லை. கிறிஸ்துவிடம் நேரடியாக ஜெபம் செய்யுங்கள். இந்த நேரத்தில் நியூயார்க்கிற்கு அருகிலுள்ள சில டச்சுக்காரர்களின் கல்லூரியில் இந்த நிக்கோலஸ் தொடர்பான சில நிகழ்வுகள், சில வழிபாடுகள், கொண்டாட்டம் மற்றும் நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. நியூயார்க்கின் டச்சு காலனியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது மக்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று பரிசுகளை வழங்குவதற்கும் தங்கள் குழந்தைகளுடன் பேசுவதற்கும் இது போன்ற ஆடை அணிவது ஒரு பாரம்பரியமாக மாறியது. அமெரிக்காவிலே இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்பதால இந்த புராட்டஸ்டன்ட் நம்பிக்கையில் அவர்கள் இதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட பிறகு சாண்டா கிளாஸ் அமெரிக்காவில் ஒரு பெரிய பாத்திரமாக மாறினார். பின்னர் அமெரிக்கா அதை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகுதான் உலகளவில் சாண்டா கிளாஸ் என்ன என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் சீசனில் வருகிறது. அது சம்பந்தமாக அமெரிக்காவின் வர்த்தக சந்தையாக இருந்தாலும், கடைகளாக இருந்தாலும், வேறு பொருட்களை விற்பனை செய்வதாக இருந்தாலும், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் துவங்கி சாண்டாவின் உருவமும் வடிவமும் எங்கும் தயாரிக்கப்பட்டு பெரிய கொண்டாட்டம். ஏனெனில் இது பரிசுகளை வழங்கும் மார்க்கெட்டிங் கருவி. இளம் குழந்தைகளுடன் தொடர்பு கொள்வது,
ஒவ்வொரு வீட்டிற்கும் பரிசாக வரும் முதியவர். இப்போது இந்தியாவில் பலருக்கு சாண்டா கிளாஸின் வரலாறு தெரியாது. ஆனால் அனைவருக்கும் சாண்டா கிளாஸ் தெரியும். சாண்டா கிளாஸ் இன்னும் சந்தைப்படுத்தல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. நம் நாட்டில் இந்த கிறிஸ்துமஸுக்கு இந்த கரோல்கள் எல்லாம் வரும்போது கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார். கிளப்கள் கரோல் செய்யும் போது சாண்டா சில சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது. சாண்டா கிளாஸ் கொழுப்புள்ளவர். வெள்ளை தாடியுடன் சாண்டா கிளாஸ் வீட்டின் முன் நடனமாடுவதும் பாடுவதும் கண்கொள்ளா காட்சி. பின்னர் அமெரிக்க எழுத்தாளர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் பல புத்தகங்களில் சாண்டா கிளாஸ் பற்றிய பல கதைகளை வெளியிட்டுள்ளனர். ஏனென்றால் அப்போது தொலைக்காட்சியும் ஊடகமும் இல்லை. புத்தகங்களில் கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கும் வயதான தாத்தாவாக உலக அளவில் சாண்டா கிளாஸ் இடம்பெற்றுள்ளார்.